இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 9 unknown facts about அபிகேல். அபிகேல் பற்றி அறியப்படாத 9 உண்மைகள். அபிகேல் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா வேதத்துல வருகின்ற முக்கியமான ஒரு கதாபாத்திரம். இவங்களை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா வசனங்கள் ரொம்ப குறைவா இருக்குது. வசனங்கள் குறைவா இருந்த போதிலும் இவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கலாம். சோ அதுதான் இந்த ஒரு காணொலியில சுருக்கமா நம்ம பார்க்க போகின்றோம். முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இவங்க தீர்க்க தரிசன புத்தியுள்ள ஒரு பெண்ணாக இருந்தாங்க. தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை ஆழமா நம்பினாருங்க. அது என்னன்னாக்கா, தாவீதை தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டார். இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு விரோதமா யார் வந்தாலும் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது, நீங்க தான் ராஜாவாக இருக்க போகின்றீங்க. அந்த ஊர்ல எத்தனையோ பேர் நம்புனாங்க ராஜாவாக போகின்றாரு. இந்த அளவுக்கு விசுவாசம் இருந்துச்சான்னு பாத்தீங்கன்னாக்கா இல்லைங்க. இன்னைக்கு நமக்கு கூட வேதத்துல தேவன் ஏராளமான தீர்க்க தரிசனங்கள் உரைத்து இருக்கின்றார். அதை நம்ம எந்த அளவுக்கு நம்புறோம்? தேவன் சொன்னால் அது அப்படியே ஆகும் அப்படின்ற நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்கும். அது இவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாங்க. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 29ல, 1 சாமுவேல் சாப்டர் 25:29ல, ஒருவன் எழுந்து உம்மை தொடர்ந்தும் உம்முடைய பிராணனை தேடினாலும் என் ஆண்டவரின் பிராணன் உம்முடைய தேவனாகிய கர்த்தருடனே ஜீவனின் கட்டிலில் கட்டப்பட்டிருக்கும். உம்முடைய சத்துருக்களின் பிராணங்களோ கவனின் நடுவிலிருந்து எரியப்படுகின்ற கல்லை போல எரியப்படும். பாத்தீங்களா, உங்களுக்கு விரோதமாக யாராவது வந்தாங்கன்னு வச்சுங்களேன், உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா உங்களுடைய பிராணன் தேவன் கையில இருக்குது. உங்களுக்கு விரோதமா வரவங்களோட பிராணம் தான் போமே தவிர உங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது அப்படின்றத இந்த அம்மா உறுதியா சொல்றாரு. இந்த வார்த்தைகள் இவருக்கு ரொம்ப ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆயிடுச்சு. யாருக்கு? தாவீதுக்கு. இவ்வளவு விசுவாசம் எப்படி இந்த அம்மாக்குன்ட்டு இவங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா 1010 BC இந்த ஒரு விஷயத்த இவங்க சொல்றாரு, கார்மேல் என்ற பகுதியில். ஏன் இந்த அம்மா தாவீதை தேடி வராங்கன்னா, இவங்களோட புருஷன் தாவீதோட ஆட்களுக்கு சில விஷயங்கள் அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணும்போது இது தர முடியாது. எத்தனையோ பேர் அவங்களோட எஜமான்ட்டு இருந்து ஓடி வராங்க. தாவீது நான் ஸ்பெஷலா, நான் ஏன் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு ரூடா பேசுறாருங்க. இந்த விஷயம் தாவீதுக்கு ரொம்ப ரொம்ப கோவம் தருது. அப்படியே எல்லாரையும் சாவடிச்சணுன்ற முடிவுல ஏஞ்சி போகும்போது இந்த அம்மா ஞானத்தோட இந்த மாதிரி வார்த்தைகளை பேசும் பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது இல்லைங்களா? சோ இதுதான் ஒரு ஞானமுள்ள ஸ்திரீ பண்ண வேண்டிய காரியம் இல்லைங்களா? வேதத்தின் அடிப்படையில வாழ்றவங்க தேவனுடைய வசனத்தை 100% நம்புவாங்க. இன்னைக்கு யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, நான் இந்த மாதிரி பேசுறேன்னா மத்தவங்க கிட்ட இல்லைங்களா? வேதத்துல எங்க தேவன் இப்படி சொல்லியிருக்கிறாரு, உறுதியா அது நடக்கும். அவர் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனமும் அப்படியே நிறைவேறி இருக்கு. இனிமேட்டு வரப்போகின்ற காரியங்களும் அப்படியே ஆகும் அப்படின்றத உறுதியா சொல்றோமா அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கணுங்க. தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை 100% நம்ம நம்பணுங்க. 99.9% கூட தப்புதான். 100% நம்பி மத்தவங்ககிட்ட சொல்லணும், எங்கள் தேவன் இப்படி சொல்லி இருக்கிறாரு, அது அப்படியே ஆகும் அப்படின்ட்டு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அபிகேல் தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்திட்டாருங்க. ரத்த பாதத்துல இருந்து காப்பாத்திட்டாரு. இல்லைன்னா தாவீது அன்னைக்கு சும்மா இருந்திருக்க மாட்டாரு. அவர் போர் வீரன், யாருக்கும் பயப்பட மாட்டாரு இல்லைங்களா? எல்லாரையும் போய் அழிச்சிட்டு இருப்பாரு. சோ தாவீது கையில இது நடக்காதபடிக்கு இந்த அம்மா பண்ண காரியம் ரொம்ப ரொம்ப எக்ஸாம்பிளரியா இருந்துச்சு. அததான் நம்ம இங்க பாக்குறோம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 33வது வசனம். 1 சாமுவேல் சாப்டர் 25:33ல, இன்றைய நாளில் நான் இரத்த பாதகம் செய்யும் என் கையால் பழி வாங்கிக் கொள்ளவும் வராதபடிக்கு என்னை தடுத்த உன் புத்தியும் நீயும் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் இருக்கிறீர். பாத்தீங்களா, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பெண். ஏன்னா இன்னைக்கு என்னை நீ காப்பாத்திட்ட, எல்லாம் இந்த ரத்த பாதகம் என் கையில வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு ரொம்ப கோபமா கிளம்புறாருங்க. நபால் வீட்டுல யாருமே இருக்கக்கூடாது, எல்லாரையும் அழிச்சு போட்டணும் அப்படின்ற எண்ணத்தோட போறாரு. நபால்ன்றது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா அபிகேலோட ஹஸ்பண்ட் இல்லைங்களா? நாபால் என்ற பேருக்கு அர்த்தம்னாக்கா முட்டாள். இந்த அம்மா பேசின விதமே தாவீதோட மனசை மாத்திச்சு. ரொம்ப ஞானமா, ரொம்ப தாழ்மையா, அறிவோட பேசுறாருங்க. நீங்க இந்த மாதிரி காரியத்தை பண்ணக்கூடாது, தேவன் உங்களை பெரிய ராஜாவாக வைக்க போகின்றார், உறுதியாக அது நடக்கும், இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் மனசே சேஞ்ச் பண்றாங்க பாருங்க. இதுல நம்ம என்ன கத்துக்கலாம்னாக்கா, நம்ம பேசுற விதத்துல ஒருத்தரோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணலாங்க இல்லைங்களா? தவறு செய்யறவங்களை திருத்தலாம். சோ அந்த மாதிரி ஞானமா நம்ம பேசணுங்க. சில பேர் பேசுறது எப்படின்னாக்கா, கோபமா இருக்கிறவங்களை அதிகமா கோபப்படுத்த வச்சிடணும். சாதுவா இருக்கிறவங்களுக்கு கூட கோவம் வர மாதிரி பண்ணிடும் இல்லைங்களா? ஆனா ஞானி எப்படி
வார்த்தையை பயன்படுத்தணும்னாக்கா அபிகேல் மாதிரி பயன்படுத்தணும் இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, அனாவசியமா நம்ம வந்து கோவப்படுறோமா? மத்தவங்க வந்து நம்மளுக்கு புத்தி சொல்லும் போது நம்ம அறிவோ ஏற்றுக்கொள்றோமா தாவீதை போல அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து என்ன பாக்குறோம்னாக்கா, இந்த அம்மாவோட ஞானத்தை பார்த்து தாவீதுக்கு அவங்க மேல ரொம்ப இஷ்டம் ஆயிடுது. அவங்க புருஷன் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்திரீ நமக்கு மனைவியா இருந்தா நமக்கு அது நல்லது அப்படின்ற ஒரு முடிவுல என்ன பண்றாரு, அவங்கள போய் திருமணம் பண்ணிக்கிறாரு. 1 சாமுவேல் 25 39வது வசனத்துல பார்க்கலாங்க. 1 சாமுவேல் chapter 25 verse 39ல நபால் இறந்ததை தாவீது கேட்டபோது, என் நிந்தையை நாபாலின் கையில் இருந்து விசாரித்து தன் அடியாரை தீமையிலிருந்து காத்து நாபாலின் தீமையை அவன் தலைமேல் திருப்பி வைத்த கர்த்தர் ஸ்தோத்திரப்படுவார் என்றான். பின்னர் தாவீது அபிகேலை தன் மனைவியாக கொள்ள தூதர்களை அனுப்பினான். பாத்தீங்களா? சோ இந்த ஞானமுள்ள அவங்க கூட இருந்தா நல்லது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராருங்க. அதனால அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இதுக்கு காரணம் அந்த அம்மா கிட்ட இருந்த அழகு மட்டும் கிடையாதுங்க இல்லைங்களா? அழகை பார்த்து இந்த காதல் வரல. அவங்க கிட்ட இருந்த அந்த கேரக்டரு, ஞானம், தேவன் மேல இருந்த பக்தி, அந்த வசனத்தின் மேல இருந்த அந்த உறுதிப்பாடு, இதெல்லாம் தாங்க காரணம் இல்லைங்களா? 1010 பிசில இந்த ஒரு சம்பவம் நடக்குது. அவங்களோட கணவர் இருக்கிறாரு. இவர் வந்து என்ன பண்றாருங்க, தாவீது அபிகேலை வந்து திருமணம் பண்ணிக்கிறாரு. அபிகேல் பேருக்கு என்ன அர்த்தம்னாக்கா, என் தந்தையின் சந்தோஷம் அப்படின்ற அர்த்தம். மை ஃபாதர்ஸ் ஜாய். சோ அவங்க வந்து சந்தோஷத்தை கொண்டு வந்தாங்க. யாருக்கு? தாவீதுக்கு ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்தாருங்க. இன்னைக்கு யோசிக்க வேண்டிய கேள்வி நம்ம வாழ்க்கையில என்னன்னாக்கா, தேவன் நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்கதான் வந்து அழைத்திருக்கின்றார். ரொம்ப பெரிய பொறுப்பு கொடுக்க போறாருங்க. அதுக்கெல்லாம் நம்ம ரெடியா இருக்கிறோமா? அப்படி யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா? நம்ம ரெடியா இருக்கணுங்க. தேவன் நம்மள அழைத்துட்டா பெரிய காரியங்களை நம்ம மூலியமா செய்வார். அதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணுங்க. 4வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அபிகேல்கிட்ட வந்து ஆவிக்குரிய விவேகம் இருந்துச்சுங்க. ரொம்ப ஞானம் இருந்துச்சு, விவேகம் இருந்துச்சுங்க. விவேகன்றது எந்த சமயத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு முன் அறிவு. அந்த அறிவு வந்து இந்த அம்மா கிட்ட இருந்துச்சு. நம்ம கிட்டே இருக்கணும் இல்லைங்களா? இந்த உலகத்துல வந்து எப்படி வேணா நம்ம இருக்கலாம்ட்டு இல்லைங்க. அபிகேல் போல சமயத்துக்கு ஏற்ற விதத்துல வந்து நம்ம நடந்துக்கணும். 1 சாமுவேல் 25 வசனம், 1 சாமுவேல் chapter 25 verse 18. அப்பொழுது அபிகேல் விரைவாய் 200 அப்பங்களையும் 2 திராட்சரச குடங்களையும் ஆயத்தமாக்கி 5 ஆடுகளையும் வறுத்து தானியத்தின் 5 அளவுகளையும் 100 திராட்சரச கொப்புகளையும் 200 அத்திப்பழ கட்டிகளையும் எடுத்து கழுதையின் மேல் ஏறினாள். பாத்தீங்களா? இவ்வளவு ப்ராவிஷன்ஸ், பிரெட், லோவ்ஸ் எல்லாமே வந்து எடுத்துன்னு போயிட்டு யாருக்கு கொடுக்க போறாங்கனாக்கா தாவீதுக்கு. ஏன்னா அதற்காக தான் வந்து அவங்க வந்தாங்க. சோ இதை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு பேசுற விதத்துல பேசி அவங்கள வந்து சமாதானப்படுத்தணும்ன்ற ஒரு முடிவோட போறாருங்க. இந்த அம்மா பேசின விதம் நந்துக்கு தாவீதோட லைஃப்ல வந்து ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சுங்க. அந்த சமயத்துல அவங்க எடுத்த முடிவு அவங்க லைஃபே வந்து சேஞ்ச் பண்ணிச்சு இல்லைங்களா? இப்போ யோசிக்க வேண்டிய கேள்வி நம்ம லைஃப்ல என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நமக்கும் வந்து சில சைன்ஸ் தெரியுங்க. இப்படி போனா இப்படி ஆபத்து வரும், இந்த மாதிரி விஷயத்த வந்து செய்யக்கூடாது. இப்போ ஜோசப் கூட ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாங்க. அவருக்கு வந்து ஒரு ஆபத்து வந்துச்சு இல்லைங்களா? அவர் அந்த இடத்த விட்டு என்ன பண்ணிடுறாருங்க, ஓடிடுறாரு. இதே போல நமக்கும் தேவன் அந்த வசனத்தின் மூலியமா ஏராளமான விஷயத்த உணர்த்துவாருங்க. நம்ம ரெடியா இருக்கிறோமா? ஞானமா அந்த இடத்த விட்டு போறதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோமா? இல்ல வந்து அந்த சுச்சுவேஷனை இன்னும் வேர்ஸ் பண்ணி இருக்கிறோமா அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கணுங்க சகோதர சகோதரி. 5வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அபிகேல் எதனால தாவீதோட மனசை வந்து வென்றாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்த மனத்தாழ்மையினால தாங்க. ஒருவேளை அந்த அம்மா கிட்ட மனத்தாழ்மை இல்லாம ரொம்ப ரொம்ப ரூடா அவர்கிட்ட வந்து பேசியிருந்தா, பெருமையை காமிச்சிருந்தா, தாவீது வந்து ஒரு நிமிஷம் கூட அவங்க பேசுற வார்த்தையை கேட்டு இருக்க மாட்டாரு. இன்னும் அதிகமான கோவம் வந்திருக்கணும். ஆனா அந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப மனத்தாழ்மையா அவர்கிட்ட பேசுனதுனாலதான் அவர் என்ன பண்றாருங்க, அவரோட மனசையே வந்து மாத்திக்கிறாரு. நம்மளுடைய கேரக்டர் அப்படி இருக்கணுங்க. மனத்தாழ்மையினால நிறைய பேரை வந்து நம்ம லைஃப்ல கெயின் பண்ணலாம். ப்ரைடா இருந்தோம்னு வச்சுங்களேன், ரொம்ப ரொம்ப பெருமையா இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்ம லைஃப்ல நிறைய பேரை லூஸ் பண்ண வேண்டியிருக்கும். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை கூட லூஸ் பண்ண வேண்டியிருக்கும் இல்லைங்களா? ரிலேஷன்ஷிப் வந்து க்ரோ ஆகாது. நிறைய பேர் நம்ம கிட்ட ஃப்ரெண்டா இருக்க மாட்டாங்க, நம்ம கிட்ட வந்து அந்த பெருமை இருந்தா. அதே மனத்தாழ்மையா இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்மள வந்து நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். இயேசு கிறிஸ்து கூட ஏன் எல்லாருக்கும் பிடிக்குது? அவர்கிட்ட இருந்த மனத்தாழ்மை தாங்க சகோதர சகோதரி. 1 சாமுவேல் 25 வசனம், 1 சாமுவேல் 25 verse 23. அபிகாயில் தாவீதை கண்டபோது விரைவாய் கழுதையின் மேல் இருந்து இறங்கி தாவீதின் முன்பாக முகங்குப்புற தரையிலே விழுந்து பணிந்தாள். பாத்தீங்களா? முகங்குப்புற விழுந்து தரையில விழுந்து பணிந்து கொள்றாங்க.
என்ன மாதிரி ஹம்பிள்னஸ் பாருங்க இல்லைங்களா. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் அவங்க காட்டினது. இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே பெஸ்ட் இம்ப்ரெஷன் ஆகி போச்சுங்க. தாவீதுக்கு வந்து அவங்க என்னதான் சொல்ல வராங்கன்ற கேட்கிற ஆர்வம் வந்துடுச்சு. அந்த மாதிரி நடந்துக்குனாங்க. ஸோ இப்போ யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, நம்ம எப்படி அம்பலா இருக்கிறோமா, இல்ல மத்தவங்ககிட்ட வேற ஃபால்ட் மட்டும் பார்த்துட்டே இருக்கிறோமா, இல்ல ஜட்ஜ் பண்ற அந்த தாட் இருக்குதா? ஹம்பிள்னஸ் வளர்த்துக்கணும். ஹம்பிள்னஸ் இல்லாம நம்ம வந்து இயேசு கிறிஸ்து போல மாறவே முடியாதுங்க சகோதர சகோதரி. ஆறாவது விஷயம் நம்ம பார்க்கும்போது, அபிகேல் வந்து தேவனுடைய நீதியை 100% நம்பினாருங்க. அந்த நீதி எப்படிப்பட்டது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றாருங்க தாவீதுக்கு. இந்த வார்த்தைகள் ஒன்னொண்ணுமே கேட்கறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்குதுங்க. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல, 1 சாமுவேல் சாப்டர் 25 verse 26, இப்பொழுது என் ஆண்டவரே, கர்த்தர் ஜீவன் உள்ளாராய் இருக்கிறபடியினாலும் உம்முடைய பிராணன் ஜீவன் உள்ளதாய் இருக்கிறபடியினாலும் கர்த்தர் உம்மை இரத்த பாதகம் செய்யவும் உம்முடைய கையால் பழி வாங்கிக் கொள்ளவும் வராதபடிக்கு தடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் என் ஆண்டவருக்கு விரோதமாய் தீமை செய்கிறவர்களுக்கும் உம்முடைய சத்துருக்களுக்கும் நாவாலை போல இருப்பார்களாக. பாத்தீங்களா என்ன சொல்றாங்க? தேவன் உங்க கூட இருக்கிறாங்க, நீங்க கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு விரோதமா யாராவது வந்தாங்கன்னா அவங்க வந்து நாபால் போல ஆயிடுவாங்க அப்படின்ட்டு சொல்றாருங்க. இந்த வார்த்தையில கேட்ட உடனே தாவீது வந்து மனம் திரும்பிடுறாருங்க. நான் இந்த காரியத்தை செய்யக்கூடாது, பழி வாங்குதல் வந்து தேவனுக்குரியது அப்படின்ட்டு தேவன் கையில ஒப்பு கொடுத்துறாருங்க. தேவனுடைய நீதியின் மேல அபிகேலுக்கு நம்பிக்கை இருக்குதுங்க. அந்த நீதி வந்து உண்மை அப்படின்றது 10 நாள்ல வந்து ப்ரூவ் ஆயிடுதுங்க. 10 நாள் கழிச்சுன்னா அது நாபால் வந்து செத்து போறாரு. தாவீது போய் சாகடிக்கல, தேவன் அந்த நீதியை வந்து சரி கட்டுறாருங்க. நம்ம லைஃப்லயும் அவ்வளவுதான். எத்தனையோ பேர் வந்து நம்மளுக்கு விரோதமா இருக்கலாங்க, ஆனா நம்ம தேவனுடைய நீதியின் பிரகாரம் வாழ்ந்தோம்னு வச்சுங்களேன், அவருடைய நீதியில நம்பிக்கையா இருந்தோம்னு வச்சுங்களேன், சரியான டைம்ல வந்து நீதியை சரி கட்டுருவாரு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுங்க, எல்லா சுச்சுவேஷன்ஸும் தேவனோட கையில ஒப்பு கொடுத்துடணும். ஸோ இன்னைக்கு யாராவது நம்மளுக்கு விரோதமா தவறு செய்யும் போது நம்ம ரிவெஞ்ச் எடுக்கணும்னு துடிக்கிறோமா, இல்ல தேவன் கையில ஒப்பு கொடுத்துடுறோமா? முக்கியமான கேள்வி. ஏழாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அபியலோட வார்த்தைகள் என்ன பண்ணுச்சுங்க, ஒரு போர் வீரனை வந்து மாத்திச்சுங்க. அந்த போர் வீரன் யாருங்க? தாவீது இல்லைங்களா. அந்த கோபம் உள்ள இதயத்தை கூட வார்த்தைகள் என்ன பண்ணுங்க, தனிந்து போக வைக்கும். வார்த்தைகளுக்கு ஒரு பவர் இருக்குதுங்க. இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைக்கு பவர் இருக்குதுங்க. தேவனுடைய வார்த்தைக்கு பவர் இருக்குதுங்க. வார்த்தைக்கு என்ன மாதிரி பவர் இருக்குதுனாக்கா, ஜீவனையும் கொண்டு வர முடியும், ஒருத்தரை சாகடிக்கவும் முடியும். சோ இங்க இந்த அம்மா பேசின வார்த்தையினால தாவீத வந்து தவறு செய்யாம வந்து தடுக்க வச்சிருச்சுங்க. அந்த மாதிரி வார்த்தைகளை ஞானத்தோட வந்து நம்ம பயன்படுத்த வேண்டும். பவுல் என்ன சொல்றாருங்க சபைக்கு எழுதும் போது, உங்க வார்த்தைகள் உப்பால் சாரம் ஏறியதனா இருக்கணும், மத்தவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி நீங்க வந்து பேசணும். அந்த மாதிரிதான் இந்த அம்மா பேசுறாங்க இல்லைங்களா. நம்ம எப்படி பேசுறோம் இல்லைங்களா. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 31வது வசனம், 1 சாமுவேல் சாப்டர் 25 verse 31, அப்பொழுது என் ஆண்டவரே, காரணமின்றி இரத்த பாதகம் செய்ததினாலும் என் ஆண்டவர் தம்முடைய கையால் பழி வாங்கி கொண்டு இருந்ததினாலும் உமக்கு மனக்கசப்பு அல்லது இதயத்தை துன்பம் உண்டாக்காதபடிக்கு கர்த்தர் என் ஆண்டவருக்கு நன்மை செய்த போது அடியாரை நினைவு கூறும். பாத்தீங்களா, நீங்க வந்து காரணம் இல்லாம ரத்த பாத்திரத்துக்குள்ள போகக்கூடாது. ஆனா பிற்காலத்துல நான் சொன்ன வார்த்தைகளை வந்து நீங்க நினைத்து பாருங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு நல்லதுதான் செய்வார். அப்போ இந்த அடியாறு அப்படின்ட்டு சொல்றாருங்க, நான் உங்க அடியாருன்றாருங்க. எவ்வளவு தாழ்மை. சோ எந்த எண்ணத்துல சொல்றாங்கனாக்கா, இவர் வந்து நிச்சயமாக ராஜா ஆயிடுவார் என்ற அந்த நம்பிக்கை அந்த அம்மாக்கு இருக்குதுங்க. நீங்க ராஜா ஆயிட்ட பிறகு என் வார்த்தைகளை வந்து நினைவு கூறுங்க. அதே மாதிரி வந்து அவர் நினைவு கூறாருங்க. நம்மோட வார்த்தை அவர் செய்ய போகின்ற அந்த தப்பான காரியத்தை ஸ்டாப் பண்ண வச்சிருச்சு. பாத்தீங்களா. சோ யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, என்னோட வார்த்தைகள் மத்தவங்களை வந்து நீதிக்கு தான் கொண்டு வரணுங்க, இல்ல அநீதிக்கு கொண்டு வருதா? எப்படி நான் பேசிட்டு இருக்கிறேன், என்னோட வார்த்தைகள் வந்து மத்தவங்களோட மனசை வந்து என்ன பண்ணுங்க, கம்ஃபர்ட் பண்ணி யோசிக்க வச்சு தேவனோட வழியில வந்து நடக்க வைக்கணும். அப்படி வார்த்தைகளை பேசுறேனா அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கணும். 8வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அபிகேல்ட்ட வந்து டைம் சென்ஸ் இருந்துச்சு. எந்த நேரத்துல என்ன பண்ணணும், தேவனோட நேரத்துக்கு வந்து காத்துட்டு இருந்தாங்க இல்லைங்களா. அவசரப்படலை எதுக்குமே. கரெக்டான டைம்ல தாவீது கிட்ட போய் பேசுறாருங்க. திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு அவங்க புருஷன் கிட்ட எதுவுமே பேசல, சைலண்டா போயிட்டாருங்க. ஏன்னா தாவீத போய் பார்த்தேன், இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொன்னாக்கா இவர் திருப்பி வேற எதுனா பண்ணுவாரு. அதனால அமைதியா வந்து போயிடுறாரு. தேவன் கையில ஒப்பு கொடுத்துறாருங்க. நான் செய்ய வேண்டியது செஞ்சுட்டேன், இனிமேட்டு தேவன் தான் எல்லாமே பார்த்துக்கணும் அப்படின்ற அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல, 1 சாமுவேல் சாப்டர் 25 verse 36, அபிகேயில் நாவாலிடத்திற்கு வந்தபோது அவன் வீட்டிலே ராஜாவின் விருந்து போல் ஒரு விருந்து செய்து
கொண்டிருந்தான். நாபாலின் இருதயம் அவனுக்குள் மகிழ்ச்சியா இருந்தது. அவன் மிகவும் குடித்திருந்தான். ஆகையால் காலைவெளி வரும் வரை சிறிதும் அதிகமும் அவனுக்கு சொல்லவில்லை. பாத்தீங்களா, காலை வரைக்கும் எதுவுமே, நைட்டு நல்லா குடிச்சிட்டு பார்ட்டி பண்ணி இருக்கிறாருங்க. அந்த சமயத்துல இந்த அம்மா போயிட்டு எதுவுமே சொல்லல, அமைதியா இருந்துட்டாருங்க காலையில வரைக்கும், இல்லைங்களா? ஏன்னா குடிச்சிட்டு இருக்கிற போது நம்ம ஒருத்தட்ட பேசினா நம்ம என்ன சொல்றோம்னு அவங்களுக்கு புரியாதுங்க. நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு மனிதன் குடிச்சிட்டு இன்டாக்சிகேட்டா இருந்தா அவர் வந்து மிருகத்துக்கு சமங்க, இல்லைங்களா? அந்த சமயத்துல நம்ம எதுவும் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. அந்த ஞானம் இந்த அம்மா கிட்ட இருக்குது பாருங்க. யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, நான் பேசுறது கரெக்டான சமயத்துல பேசுறேனா? சில பேருக்கு வந்து நல்லா பேச்சு திறமை இருக்குங்க, ஆனா எந்த சமயத்துல பேசணும்னு தெரியாது, இல்லைங்களா? எந்த சமயத்துல இமோஷன்ஸ் வந்து வெளிப்படுத்தணும்னு தெரியாதுங்க. அந்த ஞானம் வேணுங்க. இந்த அம்மாக்கிட்ட அந்த ஞானம் இருந்துச்சுங்க சகோதர சகோதரி. சோ இந்த விஷயத்த அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம். 9வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இவங்க கிட்ட இருந்த அல்டிமேட்டான கேரக்டர். இவங்களோட குணத்தை பார்த்துதான் தாவீது என்ன பண்றாருங்க, இவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணிட்ட பிறகு இந்த அம்மா ராஜகுமாரி ஆகுறாங்க. நல்ல லக்ஸூரியஸா வந்து லைஃபை என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அது உண்மைதாங்க. பேலஸ்ல இருந்திருப்பாங்க, இல்லைங்களா? போற இடத்துல எல்லாம் மரியாதை, நல்ல லைஃபை வந்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அது முக்கியம் இல்லைங்க. அதே தாவீதுக்கு வந்து கஷ்டம் வருதுங்க பிற்காலத்துல. அவர் என்ன பண்றாரு, காத்துன்ற ஊருக்கு போறாருங்க. அப்போ கொஞ்சம் உபத்திரவ காலம் இருக்கு. ஆனாலும் இந்த அம்மா என்ன பண்றாங்க, நானும் அவர் கூட உபத்திரவம் அனுபவிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணங்க, இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான காட்லி கேரக்டர். ஒரு ஸ்திரீக்கு இருக்க வேண்டிய கேரக்டர் இந்த அம்மா கிட்ட நம்ம வந்து பாக்குறோம். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவங்கள பத்தி நம்ம பேசுறோம், இல்லைங்களா? சந்தோஷம் இருக்கும்போது மட்டும் அவர் கூட இல்ல, கஷ்டம் வரும்போதும் கூட இருக்கிறாருங்க. இதே யோபின் மனைவை நம்ம பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப கஷ்டம் வரும்போது அவர் மனசு புண்படுத்துற மாதிரி வார்த்தைகளை பேசுறாங்க. ஆனா இந்த அம்மா அப்படி இல்லைங்க சகோதர சகோதரி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பழைய ஏற்பாடுல எத்தனையோ ஸ்திரீகள் இருக்கிறாங்க. ஆனா இவங்க தாவீது கிட்ட பேசுறாங்க பாருங்க, அதுதான் வந்து ரொம்ப லென்த்தியான கான்வர்சேஷன். ஒரு ஸ்திரீ அதிகமான பேசின வார்த்தைகளும் இவங்களது தான் பைபிள்ல ரெக்கார்ட் ஆகிஇருக்குது பழைய. அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க சகோதர சகோதரி. இப்ப யோசிக்க வேண்டிய கேள்வி நம்ம வாழ்க்கையில என்னன்னாக்கா, எல்லா சூழ்நிலையிலும் தேவனுக்கு நான் உண்மையா இருக்கிறேனா? கஷ்டம் வரும்போது தேவனை விட்டு தூரம் போறது, சந்தோஷமா இருக்கும்போது தேவனை துதிக்கிறது, அப்படி இருக்கக்கூடாது. எல்லா காலங்களிலும் தேவனை வந்து நம்ம துதிக்கணும், அவரோட நாமத்தை வந்து மகிமைப்படுத்தணும். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. அபிகேல்கிட்ட இருக்கிற அந்த நல்ல குணங்களை நம்மளும் கத்துக்கணுங்க தேவன் கிட்ட. அதற்காக நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனோட சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். தேவனோட நாமத்துக்கு என்றென்னைக்குமே மகிமை உண்டாவதாக. நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள். தேங்க்யூ so மச். ஆமென்.